ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, 10 ரோஸ்க்கு அப்புறம் ஒரு நியூ ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த நம்ம வியூவர்ஸ் இது கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை எப்படி ஒரு 10 ரோஸ்க்கு அப்புறம் ஒரு நியூ ரோஸ் இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, 10 ரோஸ்க்கு அப்புறம் ஒரு நியூ ரோஸ் இன்சர்ட் ஆகிருக்குங்க. அது எப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? வாங்க நம்ம இந்த வீடியோவுக்கு போவோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் மந்த் இருக்குது, நெக்ஸ்ட்டு இயரு, அப்புறம் டேட்டு, மந்த்து, இயரு ஃபார்மெட்டில் நான் இந்த டேட்டு கொடுத்துருக்கிறேன், அப்புறம் டே கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ லாஸ்ட் காலத்தில் ஒரு டம்மி காலம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் பாருங்கள் டம்மின்னு சும்மா போட்டிருக்கேன். அதுக்கு கீழே நான் என்ன செய்ய போகிறேன்டா, 1 2 3 சீரியல் நம்பர் 10 வரை நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், 1 2 3ன்னு கொடுத்து நீங்களே இந்த மாதிரி கொடுக்கணும். சரியா? ஒரு 10 வரை நம்ம சீரியல் நம்பரை கொடுத்துக்குருவோம். கொடுத்து அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ண போகிறேன். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி அதை நான் காப்பி பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+C, அதுவும் படிக்கிறங்க இல்லைடா. சரியா? காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு 10ல் நான் இதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் கீழே போகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுல அதில் போய் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதே 10. சரியா? இந்த மாதிரி 10 நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு சீரியல் நம்பரை. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, அந்த ஃபுல் காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு செல்லை வச்சு Ctrl+Shift டவுன் ஆரோ கொடுத்துட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சரியா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன ப்ரெஸ் பண்ணுறேன், Ctrl+F ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனுங்கிற பட்டன் இருக்குல்ல, இது இப்படி தான் இப்போ வியூ இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு வரும். சரியா? இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் என்ன செய்யலாம், ஃபைண்ட் வாட்டுங்கிற இடத்துல நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். சரியா? இந்த மாதிரி 1ன்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷீட்டு, அதுக்கடுத்து பை ரோஸ், நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அப்புறம் முக்கியமானது இந்த மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, அது டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுங்க. ஃபைண்ட் ஆல் கொடுத்தோன்னே 1 எங்கெல்லாம் இருக்கோ அந்த காலத்தில் அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். அப்புறம் கீழே இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் பண்ணி Ctrl+A ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+A ப்ரெஸ் பண்ணோன்னா எங்கெல்லாம் அந்த 1 அந்த காலத்தில் இருக்கோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சரியா? பாருங்கள், செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டயலாக் பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் ஆகிருக்குல்ல, அதில் கரெக்டாக நீங்கள் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்த உடனே இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா? இன்சர்ட்டுங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்டையர் ரோங் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நியூ லைன்ஸ் ஆஃப்டர் 10 ரோஸ். 10 ரோஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நியூ லைன் நமக்கு இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். நியூ ரோஸை 10 லைனுக்கு அப்புறம், இல்லை உங்களுக்கு எத்தனை லைனுக்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணணுமோ இந்த மாதிரி நீங்கள் டம்மி காலம் க்ரியேட் பண்ணி நம்பரை கொடுத்துக்கிறீங்க, சீரியல் நம்பரை. சரியா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க இது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.